அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்களே உங்க வாயாலேயே என்ன வீட்டுல இருக்க சொல்லுவீங்க. அப்ப தெரியும் இந்த சக்தி யாருன்னு. என்ன நீ நினைச்சத சாதிச்சுட்டங்கிற திமிரா? சுமங்கலி பூஜைக்கு எதை பண்ணணுமோ அத நீங்க பண்ணிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? என் பையன் ஒரு அப்பாவி. அவனை நல்லா மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் எனக்கு தெரியாம மாத்தி எல்லாரும் முன்னாடியே என்ன அசிங்கப்படுத்திட்டல. அதுக்கு காரணம் நீங்க தான் அத்தை. கலெக்டர் எல்லாம் வர சொல்லி எவ்வளவு கிரிமினலா பிளான் பண்ணிருக்கா பாருங்க அத்தை. கலெக்டர் வந்ததுனாலதான் அத்தையோட பேரு எதுவுமே கெட்டு போகல. அவங்க அத்தைய பாராட்டிட்டு தான் போயிருக்காங்க. ஏய், யாருக்குடி வேணும் இந்த பாராட்டெல்லாம்? இல்ல யாருக்கு வேணும் இந்த பாராட்டு? நான் உன்கிட்ட கேட்டனா? நீங்க கோர்ட்ல பண்ணதெல்லாம் என் குடும்பத்தோட நல்லதுக்காகன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நான் பண்ணது கூட நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் அத்தை. ஏய் ரங்கநாயகி, எதுக்காக கத்துற? கொஞ்சம் பொறுமையா தான் பேச. இனிமே பொறுமையா பேசுறதுக்குலாம் ஒண்ணு கிடையாதுங்க. இவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நான் தெளிவா தானே சொல்லியிருந்தேன். இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தானா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்பவும் என்னோட முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்பவே இவன் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும். ஏய், வெளில போ. அது எப்படி அத்தை? சுமங்கலி பூஜை நடக்குது, உங்க கையால நான் புடவெல்லாம் வாங்கியிருக்கேன். நான் உங்க மருமக அத்தை. என்ன வீட்டை விட்டு போன்னு சொன்னா நான் எங்க போறது? நான் போக மாட்டேன் அத்தை. ஏன்னா இந்த வீடு ஏன் வீடு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏன் முன்னாடி சேர்ல உட்கார்ற? எவ்வளவு திமிரு இருக்கும் உனக்கு. இத பார், கடைசியா கேக்குறேன், உன்னால இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியுமா முடியாதா? நான் சொன்னா சொன்னதுதான். என்னால போக முடியாது. ஓ சரி சரிடி, அப்போ நீ இந்த வீட்ல இருந்துக்கோ. நீ இருக்கிற இந்த வீட்ல என்னால இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடி. நான் போறேன். ஏய் ரங்கநாயகி, ரங்கநாயகி சொன்னா கேளு. ரங்கநாயகி, ரங்கநாயகி. அம்மா, அம்மா கதவு திறங்கம்மா. அம்மா. ஏய் வெற்றி, அம்மா அம்மா நான் உங்களை போய் கத்திட்டு இருக்கேன். முதல்ல இவ்வளவு திட்டு. உன்னை சாவடிச்சிடுவேன். வெற்றி, என்ன பேசிட்டு இருக்கான்னு பாருங்கப்பா. விடுடா முதல்ல. நீ ஏன் இந்த வீட்ல இருந்து கோடி? உன் நாட்டாமே இந்த வீட்ல நடக்கட்டும். அம்மா அம்மா இருங்கம்மா. அத்தை ஒரு நிமிஷம். நீங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? கரெக்டா பாத்துக்கோங்க அத்தை. ஏன்னா ஏதாவது விட்டு போனா ரொம்ப கஷ்டம். சக்தி, இரு வெற்றி, இருங்க அத்தை, நான் வந்துடுறேன். ஐயோ, என்ன இவ? நான் சொன்னது சரியா போச்சு பாருங்க அத்தை. இது உங்க புடவை.
எடுக்க மறந்துட்டீங்க? என்னடி கிண்டல் பண்றியா? இல்ல அத்தை, நீங்க மறந்துட்டீங்க. எடுத்துக்கோங்க, இதையும் சேர்த்து எடுத்துட்டு போங்க. அட போடிங்க அத்தை. பாத்தீங்களா அத்தை? நல்லா பாத்தீங்களா? தெளிவா சொல்லிட்டா. இதான் தான் அவளோட பிளான். நான் சொன்னேன்ல, நீங்க எல்லாரும் என்ன திட்டினீங்கல்ல, இப்ப புரியுதா? என்ன அத்தை யோசிக்கிறீங்க? அத்தை, அண்ணி அம்மா அம்மா அண்ணி ஏய் எந்திரி எந்திரி. செடி நான் ஏண்டி போனோம்? நான் ஏன் போனோம்? நீ சொன்னா நான் போயிடுமா? நான் எங்கத்த உங்களை போக சொன்னேன்? நீங்க தானே போறேன் போறேன்னு சொன்னீங்க. நீ சொன்ன நான் போறேன்னு சொன்னப்போ நீ என் புடவைய கொண்டு வந்து கொடுத்தல. நீங்க எதுவுமே மறந்துடக்கூடாதுன்னு ஒரு அக்கறையில சொன்னேன். அதோட நீங்க ஒரு முடிவெடுக்கும் போது அதை மாத்துறதுக்கு நான் யாரத்த? என்னடி குத்தி காட்டுறியா? குத்தி காட்டுறியா? நான் எடுத்த எல்லா முடிவையும் மாத்தி காமிச்சிட்டேன்னு குத்தி காட்டுறியா? போக மாட்டேன்டி, போக மாட்டேன். நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். இது ஏன் வீடு, ரங்கநாயகியோட வீடு. இன்னும் எதுக்காக எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க? அதான் அத்தை போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. போங்க போங்க, எல்லாரும் உங்க வேலையை பாருங்க, போங்க. என்னம்மா இதெல்லாம்? பூஜா, உனக்கும் நான் சேர்த்து தான் சொன்னேன். அம்மாவை குட்டிக்கிட்டு நீ போ. சீ. அத்தை, இந்த ஆட்டத்தை தேவையில்லாம ஆரம்பிச்சது நீங்க தான். இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறதும் நீங்க தான். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஏய், நீ யாருங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டி. நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டல. தேவையே இல்லாம ஒரு பொய் சாட்சி, உங்க ஈகோவுக்காக ஒரு சுமங்கலி பூஜை. இதெல்லாம் யார் பண்ணது? நீங்க தானே? அத்தை, ஒரு சுமங்கலி பூஜை அன்னைக்கு இந்த ஊருக்கே நான் உங்க மருமக இல்லைன்னு நீங்க சொல்ல நினைச்சீங்க. ஆனா நீங்க ஏற்பாடு பண்ண சுமங்கலி பூஜையை வச்சு இந்த ஊருக்கே நான் சொன்னேன், என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உங்க மருமகன். நல்லவங்களுக்கு எப்பவும் கடவுள் துணை இருப்பான் அத்தை. சுமங்கலி பூஜைக்கு தனியா வர முடியுமா? ஜோடியாத்தானே வரணும். அதுக்கு தான் நான் ஏன் பொண்டாட்டியோட வந்திருக்கேன். நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிற? இது சுமங்கலி பூஜை. புருஷன் கூட வாழ்றவங்க வர வேண்டிய இடம் இது. விஐபிஸ் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க அம்மா, நீங்க வருத்தப்படாதீங்கம்மா.
சக்தி அக்கா சொன்ன மாதிரி தானே எல்லாமே நடந்தது. ஆமாமா, நம்ம புஷ்பா வீட்டுக்கு போகும்போது கூட அவங்க 2 பேரும் அப்படி நடிச்சாங்க. நான் கூட நம்பிட்டேம்மா. சக்தி அக்கா அப்பவே இதெல்லாம் சொன்னா, நம்மள அவமானப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு. ஆனா நீங்க 2 பேரும் நம்பவே இல்ல. என்னம்மா எதுவும் பேச மாட்டேங்கிறா? அம்மா வருத்தப்படாதம்மா. அதான் அங்கேயே சக்தி அக்கா புஷ்பாக்கும் அந்த ஆளுக்கும் சரியான ஒரு பாடம் கத்து கொடுத்தால. எல்லாரும் உன்னை அவமானப்படுத்தினப்ப அங்க அத்தனை பேர் முன்னாடியும் உன்னை தலை நிமிர்ந்து நிக்க வச்சாலம்மா. இன்னும் என்னம்மா? அங்க பிரச்சனை இருந்தாலும் சக்தி அந்த வீட்டுக்கு போயிட்டாலேம்மா. மா, நீ கவலைப்படாதம்மா. இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இனிமே தாண்டி பயப்படணும். என்ன பேசுறீங்க 2 பேரும்? அவ சொன்ன மாதிரி நடந்தது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். அந்த ஆளு எனக்காக வருவாருன்னு நம்பி ஏமாந்ததெல்லாம் உண்மைதான், நான் இல்லன்னு சொல்லலையே. ஆனா சக்தி எப்படி அந்த வீட்டுக்குள்ள போனா? சொல்லுங்க, என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? ரங்கநாயகி அம்மாவுக்கு தெரியாம என்னென்னலாமோ பண்ணிதான் அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கா. அம்மா, வெற்றியும் தானமா சக்தி அக்கா கூட இருந்திருக்காரு. அப்புறம் என்னம்மா? நீ எதுவும் புரியாம உளராத. அம்மா பையன் இன்னைக்கு சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு அவங்க சேர்ந்துப்பாங்க. ஆனா மருமகளால அப்படி இருக்க முடியுமா? இவளை பார்க்கும் போதெல்லாம் அந்த அம்மாவுக்கு இவ பண்ணதுதான் ஞாபகத்துக்கு வரும். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இத்தனை விஷயம் பண்ணி இவ உள்ள போயிருக்காளே, ரங்கநாயகி அம்மா இவளை சும்மா விட்டுருவாங்களா? அது மட்டுமா, அவ அசோக்க வேற அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கா. அதனால என்னம்மா? நீதான் வீணா பயந்துட்டு இருக்க. நீ சின்ன பொண்ணுடி, உனக்கு உலகம் புரியாது. ரங்கநாயகி அம்மா எவ்வளவு பெரிய ஆளுன்னு உனக்கே தெரியும்ல. ஊரே அவங்கள பார்த்து பயப்படும். அப்படிப்பட்டவங்க கிட்ட இவ போய் மோதி இருக்கா. அந்த அம்மா இன்னைக்கு கலெக்டருக்கு முன்னாடி கூனி குறுகி நின்னத நான் பார்த்தேன். இதுல பூஜா வேற அங்க இருக்கா, அவங்க அம்மா வேற கூட இருக்காங்க. இவங்க எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு நம்ம சக்தியால என்ன பண்ண முடியும்? நிஜமா சொல்றேன்டி, ரங்கநாயகி அம்மா அவளை அங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. அவளை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். இவ்வளவு தூரம் பண்ணிருக்காவ, இதுக்கப்புறம் அவளை நிம்மதியா இருக்க விட்டா இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை? என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கா பாருங்க. வீட்ல இருக்கிற எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு நினைச்சதையே சாதிச்சிட்டான். ஆனா இதுல எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, இந்த அசோக் எப்ப வீட்டுக்குள்ள வந்தான், எப்ப சரண்யா ரூம்குள்ள போனான், எதுவுமே தெரியல. பா, செம்ம கேடிய தவ. நாம ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இவ எவ்வளவு கிரிமினலா யோசிச்சிருக்கா. இந்த ரங்கநாயகி பத்தி அவளுக்கு சரியா தெரியல. புஷ்பாக்காக சாட்சி சொன்னப்பவே அவ என்ன புரிஞ்சுகிட்டு இருப்பா. தானா ஒதுங்கி போயிடுவான்னு தான் நினைச்சேன். ஆனா அவ என்னை இன்னும் தூண்டி விட்டுட்டா. அதுக்கான பலனை அவ அனுபவிப்பா. சக்தி, சக்தி, ஏ சக்தி, எங்க இருக்கா அவ? ஏண்டா இப்படி கத்துற? கத்துறனா? ஏய், நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்ன உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? இன்னைக்கு கலக்கின கலக்குக்கு சந்தோஷப்பட மாட்டாங்களா? ஓ, ஏய், அது எப்படி அத்தனை பேர் முன்னாடியும் சொன்ன மாதிரியே எங்க அம்மா கையிலே புடவை வாங்கிட்ட? அது மட்டும் இல்ல, சரண்யாவையும் அசோக்கையும் எங்க அம்மாவே ஆசீர்வாதம் பண்ண வச்சுட்ட. அது எல்லாத்தையும் மீறி சுமங்கலி பூஜை அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்த பாத்தியா? இதெல்லாம் சாதாரணமான விஷயமா சக்தி? ஆமா, எப்படி இவ்வளவு பிளானே ஒரே ஆளா பண்ண? அத்தை, கேட்டிங்களா? எல்லாமே அந்த சக்தியோட பிளான் தான். நீ ஹெல்ப் பண்ண, அதனாலதான் இது எல்லாமே நடந்திருக்கு. இல்லனா இதெல்லாம் நடந்திருக்குமா? நான் ஹெல்ப் பண்ணதெல்லாம் சின்ன விஷயம் தானே. ஆனா பிளான் போட்டது நீ தானே. அத்தனையும் யோசிச்சு கொஞ்சம் கூட பயப்படாம செஞ்ச பாத்தியா? அதுலயும் வாசல் ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கு பாரு. எப்பா,
சரண்யா என்னத்த இது? யார் யாரோ வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அவரு செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா இப்போ உங்க எல்லார் முன்னாடியும் என் பொண்ணு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவர் என் பொண்ணை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவார். அசோக், எங்க வாங்க. எதுக்கு வெளியவே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க அசோக். அட வாங்க, உள்ள வாங்க. வாங்க. ஏய், என்னடி பண்ற? என்ன பண்றேன்னா? அம்மா, நீங்க கேக்குறது எனக்கு புரியல. நான் இவனை வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நீ அவனை கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர, அப்புறம் எனக்கு என்னடி மரியாதை? அம்மா, இவர் என் புருஷம்மா, உங்க மாப்பிள்ள. அடைச்சி வாய மூடு. மாப்பிள்ளையா மாப்பிள்ள? என்ன மீறி இவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரையே? நீ எல்லாம் என் பொண்ணாடி? அம்மா, என்ன இவ்வளவு தூரம் கேக்குறீங்கல்லம்மா? அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கப்ப உன் புருஷன் வரல, வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன ரூம்ல இருக்க சொன்னீங்கல்ல, அது அம்மா பண்ற வேலையா? அது சொல்லுங்கம்மா. இவர் என் புருஷன், இந்த வீட்டு பொண்ணுமாண்ணா. முதல் மரியாதை எனக்கு தான் கொடுத்திருக்கணும். ஆனா நான் ரூம்குள்ள உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தேம்மா. அத பத்தி கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களாம்மா? அப்பெல்லாம் உங்க பொண்ணு உங்க கண்ணுக்கு தெரியலல்ல. என் புருஷனை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க பொண்ணு உங்க கண்ணுக்கு தெரியுதுல்ல. சரண்யா, நீங்க சும்மா இருங்க. சக்தி மட்டும் இல்லைன்னா என் மரியாதை என்ன ஆகிருக்கும்? சக்தி இல்லைன்னா எல்லார் முன்னாடியும் நீங்க அசிங்கப்பட்டு நின்னு இருப்பீங்கம்மா. நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தினது சக்தி தாம்மா. சரண்யா, நான் கிளம்புறேன். அண்ணா ஒரு நிமிஷம். அடிக்கடி வந்துட்டு போங்கண்ணா. அண்ணி மாசமா இருக்காங்க. நீங்க வந்துட்டு போனாதான் அன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். அதான் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் நல்லது. நிச்சயம் வரேன் சக்தி. ஆனா இப்போ கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. இன்னொரு நாள் வரேன். சரண்யா, வரேன் சரண்யா. உடம்பு பார்த்துக்கோ. வரேன் மாமா. வாங்க. அண்ணி, ஜிலேபி ஜிலேபி தான்டா. ஆமாண்டா, அம்மா சொன்ன மாதிரி லட்டு பண்ணிருந்தோம்னு வையா, ரொம்ப சுமாரா இருந்திருக்கும். இந்த ஜிலேபியை சாப்பிடும்போது சூப்பரா இருக்குடா. இந்த அண்ணி ஒரு கடி. என்ன அண்ணி அண்ணி தான்டா. இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுடா. இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கப்ப உன் புருஷன் வரல, வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன ரூம்ல இருக்க சொன்னீங்கல்ல, அது அம்மா பண்ற வேலையா? அது இந்த வீட்டு பொண்ணுமாண்ணா. முதல் மரியாதை எனக்கு தான் கொடுத்திருக்கணும். ஆனா நான் ரூம்குள்ள உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தேம்மா. அத பத்தி கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களாம்மா? ரங்கநாயகி, நடந்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தாமா இருந்தேன். உன் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசாதவங்கெல்லாம் இன்னைக்கு உனக்கு எதிராக பேசுகிறாங்களேன்னு உனக்கு வருத்தம் இல்லையா? இதுக்கு காரணம் யாரு? நீதானம்மா. எல்லாத்தையும் தப்பு தப்பாக பண்ணிட்டு இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். தப்பு மேலே தப்பு பண்ணது நீதான்.
என்னங்க தப்பு பண்ண? என் கண்ணு முன்னாடி அவ சொன்னா என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவேன்னு. நீ பிரிக்க முடியாதுன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷனையே பண்ணேன். அது பெரிய தப்பா? தப்புதாம்மா, தப்பு தான். நீ பண்ண எல்லாமே தப்பு தான். முதல் தப்பு என்னன்னு தெரியுமா? ரங்கநாயகினா யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். அப்படிப்பட்ட நீ பிரச்சனை என்னன்னு தீர விசாரிக்காம கோர்ட்ல போய் சாட்சி சொல்லிட்டு வந்திருக்க. இது தப்பு இல்லை? ரெண்டாவது தப்பு, நம்ம மருமகளையும் மருமகனையும் கூப்பிடாம இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு நினைச்ச அது. இதெல்லாம் விட பெரிய தப்பு என்ன தெரியுமா? சரண்யா, ஏன் அவ நம்ம பொண்ணு, அவளை ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாம் ரூம்குள்ளேயே இருன்னு சொல்லியிருக்கிய. சொல்லலாமா?